அண்மை செய்தி. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவோருக்கு கடும் தண்டனை விதிக்க வகை செய்யும் சட்டம் அமலுக்கு வந்திருப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிரான கடும் சட்டம் அமலுக்கு வந்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். செலினா, வணக்கம். தற்பொழுது பெண்களுக்கு எதிரான கடும் தண்டனை வழங்கும் சட்டம் அமலுக்கு வந்திருப்பதாக தற்பொழுது அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? தமிழ்நாடு சட்டப்பேரவையில் குறிப்பாக நடந்து முடிந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2 சட்ட முன்வடிவை அமலுக்கு கொண்டு வந்தார். குறிப்பாக பெண்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களுக்கான கடுமையான தண்டனை வழங்கக்கூடிய சட்டத்தை அறிமுகம் செய்து வைத்தார். இந்த நிலையில் ஆளுநர் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த வாரம் ஆளுநர் இந்த 2 சட்ட மசோதாவுக்கும் ஒப்புதல் அளித்து வழங்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் தற்பொழுது தமிழ்நாட்டில் இந்த சட்டம் என்பது கடந்த 25ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்ததாக தமிழ்நாடு அரசு அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக டிஜிட்டல் முறை, மின்னணு முறையில் பெண்களுக்கு துன்பம் விளைவித்தல் இந்த சட்டத்தில் இணைந்து அதற்கான தண்டனைகளை அளிக்கும் வகையில் இந்த சட்ட திருத்தத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்திருந்தார். இதற்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருந்த நிலையில் இந்த சட்டம் 25ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன்படி இந்த குற்றங்களில் முதல் தண்டனையாக 5 ஆண்டு சிறை தண்டனை, 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது அல்லது தொடர்ச்சியாக தண்டனையாக 10 ஆண்டு சிறை தண்டனை, 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி நிலையங்கள், விடுதி, அதே போல திரையரங்கு, வணிக வளாகம் போன்ற பொது இடங்களில் போதிய மின்விளக்குகள், கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்த வேண்டும் என்றும் இந்த சட்டத்தின் கீழாக குறிப்பிடப்பட்டிருந்தது. குற்ற சம்பவங்கள் நடந்த 24 மணி நேரத்தில் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்திட வேண்டும் எனவும், புகார் அளிக்காமல் மறைத்தால் 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் இந்த சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி செலினா.